அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை நம்மளை திருத்திக்கிட்டு தான் அந்த சாமிகிட்ட உபதேசம் வாங்கினேன் ஆசை. நான் திருந்துட்டேன். என்ன வீட்டில் எல்லாருமே யாருமே திருத்த முடியலை. அப்பாவோ அம்மாவோ யாரும் திருத்த முடியலை. இல்லைண்ணா தானே திருந்தி தண்ணி ஃபுல்லாக போடுவேன், பான்பாக் போடுவேன், பீடி பற்ற வைப்பேன், சுட்டு குடிப்பேன், எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் என்னால் மாற்றிக்க முடியலை. உங்கள் உபதேசத்தை பார்த்து நான் அதையெல்லாம் மாற்றிட்டு மனசில் எனக்கு கொண்டு உபதேசம் வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். காலையில் கூட சொன்னேன், நான் யாரையுமே யாராலையுமே மாற்றிட முடியாது. உங்கள் அப்பாவால் மாற்ற முடியுதா, உங்கள் அம்மாவால் மாற்ற, உங்கள் பொண்டாட்டியால் மாற்ற முடியும், பிள்ளைங்களால் மாற்ற முடியுதா? எந்த ஒரு மனிதனும் தான் மனசால் அவன் மாறினால் மட்டும்தான் மாற முடியுமே தவிர, மற்றவங்களாம் இப்போ நான் மாற்றிட்டேன்னா கூட யாரும் மாற மாட்டாங்க. அவங்க மனசை ஏற்றுக்கணும். இப்போ நான் பேசுகிறது ஒருத்தன் ஏற்றுக்கினா தான் நான் சொன்னபடி அவன் நடப்பான். அவன் ஏற்றுக்கலைன்னா நான் சொன்னதெல்லாம் போகுமா? அவனுக்கு போகாது. அப்போது பேஸ் அடிப்படை ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் கெட்டவனாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? அப்போது ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை நம்ம செய்த தவறுகள் இவ்வளோ இருக்குது. இனி இந்த வயசு வரைக்கும் இப்படி பண்ணிட்டோம், சரி நடந்து போகும்போது இனிமேல் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். இனி வாழற காலம் 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லை 50 வருஷமோ, ஆனால் நான் நல்லவனாகவே இருப்பேன், நல்லதையே செய்வேன். என் குடும்பத்துக்கும் நல்லது செய்வேன், என் ஊருக்கும் நல்லது செய்வேன், என் குடும்பத்துக்கும் நல்லது செய்வேன், என் மக்களுக்கும் நல்லது செய்வேன். அப்படி வாழ்ந்தால் அதுதான் தெய்வீக வாழ்வு. ஏதோ உபதேசம் வாங்கியிருந்தால தெய்வத்தை யாரும் அடைஞ்சாங்கன்னா அது கற்பனை. உபதேசம் வாங்கி யாராலையும் அடைய முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது கடவுளை அடையிறது. கடவுளை அடையணுன்னா நீ பிறப்புக்கு அதிலே உழண்டு ஒரு பிறப்பில் தான் போய் அடைய முடியும். நேராக இங்கே உபதேசம் வாங்கிட்டு நேராக கடவுள்கிட்ட அனுப்புறது இல்லை. இது நீ மனிதனாக மாறுறதுக்கு வழி கிடைக்கும், கடவுள் அடையிறதுக்கு வழி கிடைக்காது. இந்த கற்பனையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது. நான் பேசுறதுலாம் நிஜம். என்கிட்ட வாங்க, உங்களெல்லாம் கடவுள்கிட்ட அனுப்புகிறேன். எவனாலையும் எந்த கொம்பனாலையும் அனுப்ப முடியாது, சொன்னவனே போக முடியாது. இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துகிற பொய்யான விஷயத்தை நம்ம ஆன்மீகத்தில் பேசக்கூடாது. நான் ஏற்கனவே பொய்யால் தான் வாழ்ந்துன்னுக்குறான். நீ வேறு ஆன்மீகம்ன்ற பேரில் பொய்யை பேசி இன்னும் அவனை மூத்திடாத. உண்மையை மட்டும் சொல்லு. அவன் மனசு தான் அவனை மாற்றும். எவனாலும் யாரையும் மாற்ற முடியாது. பெத்த பிள்ளையால் தகப்பனை மாற்ற முடியாது, தகப்பனால் பெத்த பிள்ளையை மாற்ற முடியாது. ஆனால் என் பிள்ளைன்னு உன் பிள்ளையாடாது, உன் பிள்ளையே இல்லை, என் பிள்ளைன்றீங்க. இது என்ன காரணம்? அந்த உடலினுடைய அடையாளத்தை வச்சுன்னு இது எந்துன்றீங்க. உள்ளகருவம் அவன் இல்லை, உன் பிள்ளை இல்லை. எவனோ அவன் நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். நல்லவனாக இருந்தால் உனக்கு உதவி செய்வான், கெட்டவனாக இருந்தால் உன்னை எதிர்த்து கொள்ளுவான். ஆனால் உடல் மட்டும்தான் 4 வீடு வச்சுக்கிற, 4 வீட்டில் குத்தனை விட்டு வச்சுக்கிற, நீ ஒரு வீட்டில் இருக்கிற. 4 வீட்டு குத்தனை காரணம் நீ வாழற மாதிரி வாழ மாட்டான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான். 4 புள்ள பேத்துனா 4 வீடு கட்டி வச்சுக்கிற மாதிரி தான் அது. உள்ளகரவெல்லாம் வேறு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான். இந்த உண்மையை உணர்ந்தான்னா தான் மனுஷன் வாழ்க்கையை திருந்துவான், இல்லைன்னா திருந்த மாட்டான். பாசத்துக்கு அடிமையாகி சாவான். ஆத்மானவ சார், உங்கள் பேர்? மணி. சொல்லுங்கள். 84,000 கோடி ஜீவராசிகள்னு சொல்கிறாங்க சார். அதில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு. ஆமாம். மனிதனாக பிறந்த எல்லாரும் இறைவனை அடைய முடியுமா? இறைவனை அடைய முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடைய முடியும்னு நினைக்கிறேன். அடைய முடியும். ஏன்னா தேவர்கள்
அப்படின்னு சொன்னவங்களே எந்த பெரிய அவங்களுக்கு எதனா ஒரு சாபம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த சாபம் நீங்களே நிறைய கோயிலில் சிவபெருமான் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து வணங்கி அந்த சாபத்தை தீர்த்து இருக்கிறாரு. ஏன்? அவர் தேவர் தானே, தேவர் உலகம் தானே இருக்கிறாங்க, இறைவனும் தேவர் உலகம் தானே இருக்கிறான். அங்கேயே நேராக போய் சாபத்தை தீர்த்துக்க வேண்டியதானேன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. தன்னோட ஒரு குற்றம் இருக்குது, அந்த குற்றத்தை அழிக்கணும்னா இந்த மனித ரூபத்தை எடுத்து தான் அதை அழிக்கவே முடியும். அப்போ மனுஷன் ஒருத்தனால தான் இறைவனே அடைய முடிய தகுதி அந்த உடம்புக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? மீதி ஜீவராசிகள் யாரும் அடைய முடியாது, யாருக்குமே அந்த வாய்ப்பே கிடையாது. தேவர்களுக்கே இல்லாத ஒரு வாய்ப்பு. தேவரும் மூவரும் அறியாத தேவான்றாங்க. யார் மூவர்னா யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த 3 பேருமே இறைவனை அடைய முடியாதுன்றாங்க. யார்? படைச்சவன், காக்கிறவன், அடிக்கிறவனாலே இறைவனை காண முடியாது. ஆனால் பாருங்கள், மகான்கள் ஞானிகள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? தேவர் கூட்டத்தில் தான் வந்தாங்க. இதே மனுஷ கூட்டத்தில் தான் அவங்க வராங்க. அப்போது இறைவனை அடையக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா இந்த மனுஷ கூட்டத்துக்கு மட்டும்தான் உண்டு. அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அவங்க உணர முடியுமானா உணர்றது கஷ்டம். புரியுதுங்களா? அதுதான் சார். இதில் கண்ணு தெரியாதவர்கள், ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இறைவனை அடைய முடியும். இது பாடத்துக்கு ஞானத்துக்கு கண்ணு தெரியணுமானா கண்ணு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பர் என்ன பண்ணுறாரு, அவர் 80 வயசு ஆகிப்போச்சு. இளமையில் அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவொடனே என்ன பண்ணுறாரு, அக்கா தான் திலகவதி அம்மையார் தான் அவரை அம்மாவை வளர்க்குறாங்க. யாரா? அப்புறம் வந்து வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது இவருக்கு என்ன பண்ணுறது, இளமைன்னும் போது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி. நான் இளமையிலே ஒரு அம்மா அப்பாவை பலி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கே அம்மா அப்பா இல்லை. அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது. அப்போ இந்த மார்க்கம் வந்து சரியில்லை. சரியாக இருந்ததுனால நான் இந்த வணங்கக்கூடிய தெய்வம் அங்கே வந்து எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றிருக்கணும், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுன்னு ஒரு கோபம் வந்ததுனால என்ன பண்ணுறாரு, இவர் சமண மதத்துக்கு போகிறார். யார்? அப்பருக்கு போகிறாரு. சமண மதத்துக்கு போனால் எவ்வளோ வருஷம் போகிறாரு? 60 வருஷம் போகிறாரு. 60 வருஷம் போது தான் திரும்ப வராருங்க. யாரா? ஒரு நோய் வந்த உடனே திரும்ப அங்கே தீர்க்கவே முடியாமல் ஆனதுக்கப்புறம் அக்காவை தேடி வராரு. எப்போது? சின்ன வயசில் போனவர் 60 வயசுக்கு அப்புறம் தான் அங்கே வராரு. யார்? அக்காவை தேடி. அக்கா என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை அவர் வாயில் போட்டு நெத்தியில் பூசி போட்ட உடனே அது வரைக்கும் அவரை பாடாப்படுத்தி இருந்த அந்த நோயானது அவரை விட்டு விலகுது. அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது, நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், இத்தனை வருஷம் வீணாக போச்சே. ஒரு சராசரி மனுஷனாக நான் வாழ்ந்திருந்தா கூட ஒரு புருஷன் பொண்டாட்டியை வந்து சிற்றின்பத்தையாச்சும் அனுபவிச்சிருப்பேன். ஆனால் அங்கே போய் நான் சிற்றின்பமும் அடையலை. சரி, இப்போ நான் இறைவனை உணர்றேன், இப்போ பேரின்பத்தையாலே அடைய முடியுமான்னு நினச்சான். அதை அடையக்கூடிய தகுதி இந்த உடம்புக்கு இல்லாத போச்சு. ஏன்னா எனக்கு வயசு 80 ஆகி போச்சு. அப்போது நான் சிற்றின்பத்தையும் அடைய முடியல, பேரின்பத்தை அடையக்கூடிய தகுதி எனக்கு இல்லாத போச்சு. நான் வேதனை போகிறாரு. யார் வேதனை போகிறாரு? நீ நானும் வேதனைப்பட்டால் ஒரு நியாயங்குது. 4 பேர் எப்போவுமே இறைவன் கூட இருக்கிற அந்த 4 பேரில் ஒருத்தரான அப்பர் பெருமானா அவ்வளோ வேதனைப்படுறாரு. புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ வேதனைப்பட்டாலும் கடைசியில் ஆட்கொள்றாரு இல்லையா? கைலாயத்தில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நான் போய் தான் சேருவேன்னு போகிறாரு. புரியுதா? அந்த பலம் உனக்கும் எனக்கும் இருந்ததுன்னா நம்மளாலே அது முடியும். அப்போது இதுக்கு சாட்சியாக தான் அவங்களாம் நம்மக்கிட்ட முன்னாடி வாழ்ந்து காட்டினாங்க. அப்போது இறைவனை அடையக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே ஜீவராசி இந்த உலகத்தில் இந்த மனித இனம். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு. ஆனால் எல்லா உயிர்களும் ஒரு கடைசி முடிவில் இறைவனை அடைய முடியும். எல்லா உயிர்களும்னா மற்ற ஜீவராசிகளும் ஒரு மனுஷ பிறவி எடுத்து தான் அடைய முடியும். ஆமாம், அந்த ஜீவராசி அப்படியே போய் அடையதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இறைவனே வந்து அது எப்படி இருக்குது அப்படி தான் வருவான். ஒரு நாய்க்கு ஒரு ஞானம் வந்துச்சு, தன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஞானம் வந்தால் அது இறைவன் எப்படி பார்க்கும்? இன்னொரு நாயாக தான் பார்க்கும். புரியுதுங்களா? அது தகுதிக்கு ஏற்ற மாதிரி இறைவனும் வருவான். நாம கூட சில மனுஷன் நாய் மாதிரியே இருக்கிறான், நரி மாதிரியே இருக்கிறான். அடுத்த கேள்வி அதானா? அப்போ அப்படி இருக்கிற மனுஷனுக்கு அப்படி தான் வருவான். கேவலமான மனுஷனுக்கு இறைவன் தான் சுயஸ்வரூபத்தை காட்டவே மாட்டான். அவன் மனசு எப்படி சொல்லுதோ அப்படி தான் அவன் வந்து காட்டுவான். சில மிருகங்கள் கூட மனிதரை விட ரொம்ப அன்பாக இருக்கு. ஆனால் மனுஷன் அவ்வளோ அன்பாக இருக்க மாட்டான். அவ்வளோ அன்பாக இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அது அவனோட பிறவி கர்மா. பிறவி கர்மா. புரியுதுங்களா? யார் ஒருத்தருமே
தான் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் தன்னால் இன்னொருத்தர் வேதனைப்படக்கூடாதுன்னு யாராவது நினச்சா அவனுக்கு பேர் தான் மனுஷன். 2 காலு 2 கை 2 கண்ணு எல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தர் மனுஷன் கிடையாது. இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் மனசில் இருக்கணும். அவனுக்கு பேர் தான் மனசுன்னு ஒன்று. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, அதாவது மனசாஸ்மி இந்திரியானா மனசாஸ்மின்றார். இந்திரியங்கள்லேயே நான் மனமாக இருக்கிறேன். ஏன் அவன் வேற ஒரு பொருளாக இல்லை. ஏன்னா மனம்தான் அதுக்கான தகுதி உள்ளது. அப்போ மனசு எப்படி இருக்கணும்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒருத்தர் நினச்சேன் அவனுக்கு தான் மனுஷனாக வாழ தகுதி உள்ளவன். புரியுதுங்களா? வேறு யாருக்கும் அதுக்கான தகுதியே கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு ஆசை, எல்லா மனிதர்களும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற. ஆமாம், அடையும். ஆனால் அடைய முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டு எல்லாத்தையும் ஆட்டத்தை முடிச்சிடுவான், எல்லாத்தையும் சுடுகாடு ஆக்கிடுவான். ஏன்னா வாழ தகுதி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இவ்வளோ கலியுகம் தோண்டி இவ்வளோ காலம் ஆகி போச்சு, இன்னும் நாமளே போய் சேரல. அப்போ இப்போவே இந்த லட்சத்தில் இருக்கிறோன்னா இதுக்கு முன்னாடி எந்த லட்சத்தில் இருந்திருக்கோம் தெரியல. கற்பனை பண்ணால் ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ இதுதான் உண்மையான பொருள். இந்த வாழ்க்கை தான் நடத்துகிறோம்னா இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நான் அவனை அடையிறதுக்கான போராட்டத்தை விடாத பண்ணணும். அது கிடைக்குதா இல்லை அதை பற்றி கவலையே வேணாம், அடையுமான்ற ஏக்கமும் வேணாம். புரியுதுங்களா? அடைஞ்சிடுவோன்ற ஒரே நம்பிக்கையில் நம்ம பயணம் பண்ணால் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது சாத்தியம். சரிங்களா? ஆத்மானம் சார். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.